சொல்லையே வில்லாக பயன்படுத்தும் தனுசு ராசி நேயர்களே! இப்ப தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கிரகங்கள் அடிப்படையில தான் உங்களுக்கு இருக்கு இப்ப உங்களுக்கு. இந்த தமிழ் வருஷ புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்டின்னா, 3 விஷயங்கள் சொல்றேன் நான். அது கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. அந்த 3 விஷயங்களும் பாதிப்புகள் இருக்கு. அதேமாரி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு அந்த கடைசியில உங்களுக்கு சொல்றேன் நான். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவான் ஆதிக்கம். நமக்கு பார்த்துட்டீங்க அப்டின்னா குரு பகவான் தான் நமக்கு ராசிக்கு உண்டான அதிபதி. அந்த குரு பகவான் கரெக்ட்டா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது மட்டும் தான் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். சரிங்களா? ஆனா 3ஆம் இடத்துல நமக்கு ராகு பகவான், சனீஸ்வர பகவான் வீட்ல இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் நமக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, தாய் வழி. தாய் வழியில தாய்க்கு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை. இல்ல தாய்க்கும் நமக்கே ஒரு வாக்குவாதங்கள். அதேமாரி தாய் மாமன் வழியில நமக்கு ஒரு சிக்கல்கள். சொத்து சம்பந்தப்பட்டது. இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கொடுக்கல் வாங்கல். இல்ல நம்ம ஒரு பெண் குடுக்குறது, பெண் வாங்குறது. இந்த மாரி அதாவது திருமணம் வகையில ஒரு சிக்கல்கள். இது எல்லாமே நமக்கு ஒரு பாதிப்புக்குள்ளாக ஒரு காலகட்டம். அதனால நீங்க இவங்க சைடு பொறுத்தவரைக்குமே, உங்களோட ஆக்ரோஷத்தையும், கோபத்தையும், உங்களோட பிடிவாத குணத்தையும் காட்ட வேண்டாம். இந்த உறவு நமக்கு பயன்படாம போறதுக்கு உண்டான வாய்ப்புமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. அதனால் உங்களோட சொல்லு அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாரி, அதாவது சொல்லையே வில்லாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அந்த திறமை இருக்கு. உங்களோட வார்த்தைக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்கும். அந்த வார்த்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா, நல்ல விதமா பேசணும் அப்படின்னா 4 பேர் நம்மகிட்ட நாடி வருவாங்க. அதே கோவத்தோட வெளிப்பாடு அப்படி சொல்லும்பொழுது உங்களுக்கு வேற மாரி சிக்கல்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும். அதனால உங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு தரம் தாழ்ந்து பேசாம, ஒரு நாகரிகமா பேச நீங்க கத்துக்குங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதே 4ஆம் இடமாப்பட்டது சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு தாய் வழியிலும் பிரச்சனை இருக்குது. சகோதரன் வழியில சிக்கல்கள் இருக்குது. அண்ணன், தம்பி, அதேமாரி அக்கா, தங்கை அவங்களோட கொடுக்கல் வாங்கல், பாகப் பிரிவினை. ஒரு வீடு, ஒரு இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்ல ஒரு நல்லது, கெட்டது ஒரு கல்யாணம், ஒரு காட்சி, ஒரு ஒரு திருவிழா சம்மந்தப்பட்டது, ஒரு விசேஷம் பண்றோம் அப்படின்னா, நாம்ப அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி விட்டாலோ, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு கோவப்பட்டாலோ, இது நம்மளுக்குள்ள இன்னும் ஒரு தீராத பகையாக மாறும். எனக்கு அண்ணன் வேண்டாம், தம்பி வேண்டாம், அக்கா வேண்டாம், தங்கை வேண்டாம் அப்படின்றது. இந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப, ரொம்ப கவனமா இருங்க. வார்த்தை விட வேண்டாம், கோவத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு உண்டான ஒரு பாதிப்புகள். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா 5 குடையவன் அதாவது உங்களுக்கு சுக்கிர பகவான் இப்ப உங்களுக்கு மேச ராசியில் இருக்கிறாரு. அப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சுக்கிரன் ஓரளவுக்கு நமக்கு நல்லதும் பண்ணுவாரு. பிள்ளைகள் வழியில ஒரு அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையோ, ஒரு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்றது. இல்ல அப்படின்னா, அவங்க நம்ம ஒரு கஷ்டத்துல அவங்க உதவி பண்றது. வெளிநாடு போறது. இது எல்லாமே பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் நல்லது நடக்கும். அடுத்தது 7ஆம் இடத்துல குரு. 7ஆம் இடத்துல குரு இது ஒண்ணு மட்டும் தான் நமக்கு நல்லா இருக்கு. மனைவி மூலியமாக கணவருக்கு ஆதரவு. கணவர் மூலியமாக மனைவிக்கு ஆதரவு. ஒரு கால் மனைவியோ, கணவனோ வெளிநாட்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பொருள் நம்ம இதுக்கு மேல ஒரு ஈட்டுவோம். அதாவது இன்னும் சம்பாரிக்கிறதுன்னு வாய்ப்பு. அதன் மூலியமாக அந்த இடத்துல ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. 10 வருஷமா கஷ்டப்பட்டங்க, பலனே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே நாள்ல தலையெழுத்து மாறும். ஒரே நாள்ல இன்னும் லட்சக்கணக்குல வருமானம். இல்ல ஊரு விட்டு அதாவது அந்த நாட்ட விட்டு சொந்த நாட்டுக்கு திரும்பி வரவங்களுக்கு ஒரு அங்கீகாரம். எப்ப இருந்தாலும் வாங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா என்னோட கதவு திறந்தே வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த ஊருக்கு போனா, அந்த தாய் நாட்டுக்கு போனா உங்களுக்கு என்னென்ன தேவை? எல்லாமே நான் உதவி பண்றேன் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, நம்மள தேடி வர அளவுக்கு, அதேமாரி நம்மள கௌரவப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் அப்படி சொல்லும்பொழுது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஆடம்பரம், அதிகாரம், செல்வாக்கு, முன்னேற்றம். இது அதாவது இந்த பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு ஒரு தாண்டி அத பார்த்துட்டோம்னா எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு முயற்சிகள் பண்ணும்பொழுது, இதுவுமே நிச்சயம் நல்லாருக்கும். கணவன், மனைவி உறவு நல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி பிரச்சனை, பிரிவினை அப்படின்ற அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதே மாரி நீண்ட நாளாக திருமண தடை.
13 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேங்க. 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அதாவது வந்து நான் கல்யாணத்துக்கு தான் போறேனே தவிர, எனக்கு கல்யாணம் ஆகல. நான் பார்த்த பொண்ணு, நான் பார்த்த மாப்பிள்ளைக்கெல்லாம் கல்யாணமே குழந்தை குட்டியெல்லாம் ஸ்கூலுக்கே போறாங்க. அப்படின்ற வந்து நீண்ட நாளாக திருமண தடை. அது செவ்வாய் தோஷமா இருக்கலாம், நாக தோஷமா இருக்கலாம், காலசர்ப்ப தோஷம், கலஸ்திர தோஷம், ராகு, கேது இதெல்லாமே இருக்கிறவங்களுக்கு கூட அதுக்குண்டான ஒரு போகுவழி நமக்கு இப்ப இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மேல நமக்கு கிடைக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து எப்படியாப்பட்ட நிலுவையில் உள்ள திருமணமும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதத்துல ஜாம் ஜாம்னு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி 2வது திருமணம் பண்றவங்க, 3வது திருமணம் பண்றவங்க, விவாகரத்து ஆனவங்க மறுமணம் பண்றதுக்கு, இது எல்லாமே வந்து நமக்கு பிடிச்ச மாரி திடீரென்று நமக்கு வந்து எங்கேயோ காத்தடிச்சுங்க மழை பெஞ்ச மாரி டக்குன்னு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அத நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். உங்களோட விருப்பத்த தெரிவிச்சு, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. அதேமாரி வந்து லவ் மேரேஜ், அரேஞ்சுடு மேரேஜா மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பிரிஞ்சவங்க கண்டிப்பா ஒண்ணு சேரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பும். இது எல்லாமே வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்றாரு. இத நீங்க பயன்படுத்திக்கங்க. குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்குண்டான ஒரு தெளிவு, அதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் இதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து காட்டிக் குடுப்பாருங்க. 9ஆம் இடத்திற்கு கூடிய ஒரு கேது பகவான். பெரும்பாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு தகப்பனார் வழியில உடல் ரீதியான பிரச்சனைகள், நான் முன்னாடி சொன்ன சொத்து, மண்ணு, மனை, வீடு இந்த ஒரு சூழ்நிலை, அதேமாரி வந்து என்னைக்கோ வாங்குன கடனுக்கு வந்து வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை, ஒரு நெருக்கடி நிர்பந்தம், ஒரே நாள் காசு, ஒரே நாள் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, வீண் செலவு, விரை செலவு இந்த மாரி போறது, தகப்பன், பையன் அப்படின்ற அளவுக்கு உறவு வந்து சொன்ன மாரி வந்து ஒரு விரிசல் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த நேரத்தில வந்து எல்லாமே அனுசரிச்சு போறக்கூடிய ஒரு நிலைமை தான் உங்களுக்கு இருக்கு. ஆக்கப்பூர்வமான காரியங்கள் அப்படி சொல்லும்பொழுது வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும். அதாவது வந்து அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கையில ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சிருக்கிற மாரிங்க. அத கீழ போட்டாலும் உடைஞ்சிரும். அதேமாரி வச்சவங்க இறுக்கி பிடிச்சாலும் உடைஞ்சிரும். அந்த ஒரு மனநிலையில வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு செயல்பட்டீங்க அப்படின்னா வந்து, இந்த உறவுகள் அப்படி சொல்லும்பொழுது வந்து நமக்கு பிரச்சனை பிரிவினை குடுக்காது. இல்ல அப்படின்னா வந்து ச சகோதர வழியிலும் சிக்கல் இருக்குது. தாய் வழியிலும் சிக்கல் இருக்குது. தகப்பனார் வழியிலும் சிக்கல் இருக்குது. சித்தப்பா, பெரியப்பா, அத்தா, பங்காளிகள் வகையில இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு இந்த மாரி சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதையும் தாண்டி மண்ணு மேல, அதேமாரி பொண்ணு மேல, பொருள் மேல, வீடு வாசல் இது மேல வந்து முதலீடு செய்யலாம். அந்த வாய்ப்பெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாட்டி போனா கூட உங்களுக்கு 1/2 சென்ட், 1 சென்ட் வாங்கக்கூடிய ஒரு நேரமோ, ஏக்கரா கணக்குல வாங்கக்கூடிய ஒரு நேரமோ, இதெல்லாம் நமக்கு வரும். இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, இதுல கவனம் இருந்தா மட்டும் தான் வரும். அதாவது மத்த சின்ன சின்ன விஷயத்துல என்ன மதிக்கல, என்ன வந்து அவமானப்படுத்திட்டாங்க, என்ன கூப்பிடல அப்படி சொல்லும்பொழுது வந்து, இதுல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அந்த நல்ல விஷயங்கள் பூராமே வந்து உங்கள வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்காம போயிரும். அது உங்களுக்கு கண்ணுக்கே வராது. அத பத்தி நீங்க யோசனையே பண்ணாம போயிருவீங்க. அதனால வந்து முதலீடு செய்றதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வகையில வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணு, மனை அதேமாரி வந்து வீடு, வாசல் இதுல கண்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இத தாராளமாக செய்யலாம். உடல்நிலை அப்படி சொல்லும்பொழுது வந்து சீராக இருக்கும். இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு ஆக்டிவா இருப்போம். இப்பதான் வந்து இப்ப ஒரு பிறந்த குழந்தை மாரி வந்து கொஞ்சம் ஓடுறதோ, இல்ல அப்டின்னா வந்து நல்லா பேசுறதோ, அதேமாரி தியானம் பண்றது, அதேமாரி உடற்பயிற்சி பண்ணும் பொழுது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாமே தியானத்தின் வழியாகவும், அதேமாரி உடற்பயிற்சி வழியாகவும் உங்களுக்கு நிவர்த்தியாகும். தொழில் விஷயங்கள் அப்படி சொல்லும்பொழுது வந்து முதல் போட்டு ஒரு காரியங்கள் பண்ணலாம். அதேமாரி வந்து கடன் பட்டும் ஒரு காரியங்கள் பண்ணலாம். அதேமாரி வெளிநாடு போறவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முதலீடு, நல்லா வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து ஒரு செட்டில் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. சுய தொழிலும் நல்லா இருக்கு. அரசாங்க தொழில் இதுவும் நல்லா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனைகள் உறவு முறைகள் மட்டும் தான் இருக்குதே தவிர, தனிப்பட்ட முறையில இல்ல. அதனால வந்து அந்த உறவு முறைகள் அப்படி சொல்லும்பொழுது கவனமா கையாளுங்க. அது தனிப்பட்ட முறையில ஆட்டோமேட்டிக் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து தனுசு ராசி பற்றி பொதுவான தகவல்கள். உங்களோட ஜனன ஜாதகத்த நீங்க ஒரு முறை நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து திசாபுத்தி எப்படி இருக்கு? ராசி நட்சத்திரம் அப்படி சொல்லும்பொழுது வந்து எந்தெந்த கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள், ஆட்சி கிரகங்கள், உச்ச கிரகங்கள் எந்த கிரகம் நம்ம சப்போர்ட் பண்ணுது, எந்த கிரகங்கள் வந்து நமக்கு பகையா இருக்குது, அப்படி கரெக்ட்டா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பின்னாடி வந்து உங்களோட வேகத்தை அதிகப்படுத்தினால், நிச்சயமாக இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். உங்களோட என்னென்ன இழந்தீங்களோ, என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ, அது எல்லாமே வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா உண்டு. என்னோட நம்பர் கீழ இருக்கு. காணொளி அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மெசேஜ் மூலியமாகவோ, இல்ல அப்படின்னா தொலைபேசி மூலியமாவோ என்னை தெரியப்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை தெளிவாக, துல்லியமாக நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த காணொளியை முதலா பார்க்குறவங்க வந்துங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல் என்ற பட்டன் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது வந்து ஏதோ ஒரு வடிவத்தில வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நம்ம குழப்பமான மனநிலையில இருக்கிறோம். ஒரு விஷயத்த பத்தி எனக்கு தெரியணும் அப்படின்னா வந்து என்னோட வீடியோ பார்க்கும் பொழுது என்னோட வந்து பாருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அது பார்க்கும் பொழுது வந்து அதுக்குண்டான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யும்.
இந்த காணொளி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.